Hallelujah. 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 Amen. Praise the Lord. ஆண்டவருடைய அளவற்ற திருநாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் சில எண்ணற்ற நன்மைகளுக்காக தேவனை துதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பலகீனத்தில் நமக்கு உதவி செய்ய ஆலோசனை கர்த்தாவாயிருக்க ஆண்டவராகிய தேவன் நம்மை வழிநடத்துவதற்காக எவ்வளவு நம்மிலே அன்பு பாராட்டியிருக்கிறார் என்பதை நானும் தனித்து உணர்கிறேன். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, இந்த ஊழியம், அவர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் ஒரு அடியும் எடுத்து வைக்க முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் சொல்லிட்டு போனார், கலங்காதீர்கள், நான் போய் பிதா வாக்கு அருளிய உன்னதத்தின் பலனாகிய தேற்றவாளனாகிய பரிசுத்தாவியை அனுப்பி தருவேன். ஹல்லேலூயா. நீங்கள் காத்திருந்து அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் எருசலேமை விட்டு போகாதீர்கள். காத்திருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை திக்கற்றவர்களாக விட்டுவிட்டு நான் போகவில்லை, போய் பரிசுத்தாவியை அனுப்புவேன். ஹல்லேலூயா. அவர் என்றென்றும் உங்களோடு கூட இருப்பார். எந்த நேரத்தில் அவருடைய உதவி உங்களுக்கு வேண்டுமோ அந்த நேரத்தில் அவருடைய உதவி கிடைக்கும். இதுவே நம்முடைய சாட்சி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கட்டும். இன்று நாம் தியானிக்க போகிற வார்த்தை சுருக்கமாய் தியானிப்போம். ஆண்டவருக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். அவன்தான் கோலியாத். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் சுத்தம் கொண்டு தகப்பனாருடைய உள்ளத்தில் கிரிசு, நீ போய் அண்ணமாரை பார்த்து விட்டு வா. அங்கே அவர்கள் யுத்தத்தில் எப்படி இருக்கார்கள், சுகமாக இருக்கிறார்கள், ஜாரிச்சிட்டு வா என்று அனுப்பினார். தேவனுக்கு மகிமை. அந்த ஆடு மேய்த்து கொண்டு சொன்ன தாவீது அந்த காட்டுக்கு வந்தார். அங்கே கோலியாத்து வந்து நிற்கிறான். தினமும் வருவான். என்னை மேற்கொள்வதற்கு தகுதியுள்ள ஒருவனை அனுப்புங்கள். அவன் என்னை மேற்கொண்டு விட்டால் நாங்கள் எல்லாம் அடிமை, நாங்கள் மேற்கொண்டு நீங்கள் அடிமை. அவனை பார்த்தாலும் பயங்கரமான தோற்றத்தில் இருக்கிறான். தேவனுக்கு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த தாவீதுடைய அண்ணமார் 2 பேர் நல்ல யுத்த பயிற்சி எடுத்தவர்கள். அவர் எல்லாருமே அவனை கண்டவனை ஓடி ஓடி ஒழிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? தேவனையும் தேவனுடைய ஜனங்களையும் தூசிக்கிறான். இதை கேட்ட உடனே தாவீது உள்ளத்தில், ஆடு மேய்த்து கொண்ட தாவீதுக்கு வேகம் வந்துவிட்டு, தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை தூசிக்கிறானே என்று அவர் உத்தரவு பெற்றார். யாரும் சம்மதிக்கல. அண்ணமாரில் விரட்டினாங்க. அவனுடைய துணிவை, அவனுடைய அகங்காரத்தை காணுகிற ஓடிட ஆடு மேய்க்க அப்படி என்றெல்லாம் விரட்டினார்கள். எப்படி தாவீதை கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னாக நிறுத்தினார்கள். அவர்கள் ஆடு மேய்க்கும் போது உள்ள சாதனை எல்லாம் அவர் சொன்னார். நீ சின்ன பையன், ஒரு டாப்சரை போட்டுட்டு ஒரு ஆடு மேய்க்கிற கவனையும் ஒரு கம்பை வைத்து வந்திருக்கிறாயே, அவன் எவ்வளோ பெரிய ஆள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், அதாவது என்னுடைய ஆடை நான் மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கம் வந்தது, ஒரு விசை ஒரு கரடி வந்தது. அவைகளெல்லாம் இயேசுவின் தேவனுடைய ஆவியின் பலத்தினால கிழித்து கொண்டு போட்டேன். ஒரு ஆட்டை கிழித்தெறிந்தது போல இருந்தேன். இந்த சத்தராயம் மாத்திரம் என்று சொன்னார். இருக்கட்டும். அங்கே தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்தி தேவ ஜனங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தபடியினால் அங்கே எனக்கு தாவீது சவுலுடைய மகன் யோனத்தானுடைய உள்ளத்தில் தாவீது மேல் அசையாத ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விட்டது. ஒரு அசையாத பற்றுதல் ஏற்பட்டு விட்டது. சிநேகம் என்றால் அப்படி சிநேகம், அவ்வளவு சிநேகம் சிநேகிக்கிறான். எல்லாம் தகப்பனார் தாவீது குரமாக எழும்பி செயல்படுகிற எல்லாவற்றையும் போய் சொல்லுகிறான். இப்படி இருக்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு இது வெளிப்படுத்தல் உண்டு. என்ன? தாவீது ராஜாவாக ஒரு நாள் ஆவார். என்னுடைய தகப்பன் அல்ல, ஆவார். ஆனால் அன்றைக்கு நான் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன் என்பது அவருடைய தீர்மானம்.
ஆனால் ஒன்று அவரிடத்தில் இல்லை. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த பாகத்தை வாசிக்கும் போது நன்றாக அறிகிறேன். தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் தாவீதுக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. சவுல் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். எப்போ அவரை கொள்வான் என்று தெரியாது. அப்படி விரட்டி கொண்டே வருகிறான். அவர் சொல்லி என்னோட தகப்பன் எனக்கு தெரியாமல் ஒன்றும் செய்ய மாட்டார், அப்படியான்னு சொல்லி அவருக்கு தேர்தல் சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? என்னோட தகப்பனுக்கும் தெரியும் நீர் ராஜாவாவீர், எனக்கும் தெரியும் நீர் ராஜாவாவீர். ஆனப்படியினால அன்று நான் உமக்கு இரண்டாவதாக உமக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன் என்று சொன்னார். அடுத்தவர் என்ன நடந்தது வாசிப்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை இதை நன்மையை நாம் இன்று கவனிக்க வேண்டும். அதாவது மனிதன் மேம்பாடாக சொல்கிற புகழ்ச்சி அல்ல, அவன் மேம்பாடாக சொல்கிற ஆறுதல் அல்ல, அதெல்லாம் ஒரு நாள் வெத்துவெட்டாக பெறும். தேவனுக்கு மகிமை. உள்ளான நினைவிலே ஒரு மனிதன், அதாவது தெய்வீகத்தை, தேவனுடைய மனிதர்களை அவன் நேசிக்கிறான் என்றால் அவனில் என்ன இருக்கணும்? வாசங்க. நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருப்பீர். நீர் ராஜாவா இருப்பீர் என்று எனக்கு தெரியும். நீர் ராஜாவா இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். நான் என்ன செய்வேன்? நீர் ராஜாவா இருப்பேன், நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார். அவரும் அறிந்திருக்கிறார், அவருக்கு அறிவு உண்டு. ஆனபடியால் நீர் ராஜாவாவீர், நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன் என்று சொன்னார். ஆசைப்பட்டார். அவருடைய எண்ணம் அப்படி. வாசகி. அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணி பின்பு தாவீது காட்டில் இருந்தான், யோனத்தானோ தன் வீட்டுக்கு போனான். இதான் அங்கே என்ன உடன்படிக்கை? நீ ராஜாவாவீர், நான் இரண்டாவது ஸ்தானம். அடுத்து என்ன? தாவீது பாடுகளை சகிக்க காட்டுக்கு போயிட்டார். ஓடிக்கொண்டே இருக்கிறார். ராத்திரி அவர் படுக்கிறது, அதாவது அவர் தூங்குகிறது மலைகளிலும் குகைகளிலும் கல்லுகளிலும் உதவிகளிலும், அதாவது ஓடிக்கொண்டே இருக்கிறார். ராவு போல ஓடிக்கொண்டே இருக்கிறார், பாடுகளை சகிக்கிறார். அந்த ராஜா ஸ்தானத்தை பெறுவதற்கு அவர் என்ன செய்தார்? பாடுகளை சகித்தார். யோனத்தான் என்ன பண்ணினார்? யோனத்தானுக்கு ஆசை ராஜாவாக, இரண்டாவது ராஜா என்ற ஆசை. ஆனால் அதை மறந்து விடக்கூடாது அல்லவா? அந்த நாள் வரும்போது இப்பொழுது நாம் எழுதி கொள்வோம், எழுதி உடன்பாடு செய்து கொள்வோம். நமக்குள்ளே உடன்பாடு செய்து, அதாவது இப்படி நான் ராஜாவாகும்போது இவர் தான் அடுத்து இருக்கணும் என்று நான் செய்வேன் என்று அவர் உடன்பாடு. 2 பேரும் உடன்பாடு பண்ணினார்கள். யோனத்தாங்க போயிட்டாரு, ராஜா அரண்மனைக்கு போயிட்டார். அங்கே போய் சொகுசு வாழ்க்கைக்கு போயிட்டார். வார்த்தை நல்லதுதான், வாழ்க்கை என்ன? இது கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்தவ ஜீவியம். கிறிஸ்துவை ஒருவன் என்னை பின்பற்றினால் அவன் என்ன செய்யணும்? சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை தான் ஆளுகைக்கு கொண்டு வர வழி. அதுதான் அவனை மேன்மைப்படுத்துகிறது, பெரியவனாக்குகிறது. அதுதான். ஆனபடியினால அவன் காட்டுக்கு போயிட்டான். தாவீது காட்டுக்கு போயிட்டார். இவர் அரண்மனை போயிட்டார். அரண்மனைக்கு போயிட்டார்னா அங்கே போய் எப்படி இருந்தாராம்? அவர் இங்கே எப்படி சொன்னார்? அங்கே போய் அந்த தகப்பனிடத்தில் மிகவும் பிரியமாக புட்சமாக அவர்கள் இருந்தார்கள். அந்த அரண்மனையில் உள்ள எல்லா இன்பத்தையும் அனுபவித்தார்கள். ஆசை என்ன? ராஜாவாகணும். ஆசை என்ன? அந்த ஸ்தானத்தில், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கணும் என்பது. ஆனால் இதில், அதாவது ஒரு மனிதன் அடைய வேண்டிய இலக்கு என்ன? அவன் தேவனுடைய காரியத்துக்காக, தெய்வீகத்துக்காக, சத்தியத்துக்காக, அல்லது தேவன் வாக்குகள் இருக்கிற தன்னை பற்றியே வாக்குகள் இருக்கிற காரியம் நிறைவேற அவன் பாடுகளை சகிக்கணும். பாடுகளை சகிக்க மாட்டேன் என்றால் என்ன? இங்கே ரோமர் நிருபத்தில் நான் வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரம் ரோமர் 8 17-18
வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, பிள்ளைகளானவர்கள் எல்லாரும் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. எல்லாரும் பரிசுத்தாய் பெற்றுக்கொண்ட எல்லாரும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள், புத்திரர்கள், பிள்ளைகள். அல்லேலூயா. பிள்ளைகள் ஆனால் சுதந்திரம், பிள்ளைகளுக்கு தான் சுதந்திரம். மற்றபடி அதாவது எவ்வளோ எடுப்புழப்பு பிள்ளைகள் பல வகையில் இருக்கலாம், அவர்களுக்கு இதை டொனேஷன் கொடுப்பார்கள். ஆனால் பிள்ளைகளாய் பிறந்துவிட்டவன் கீழ்ப்படியாதவனாக இருந்தாலும் சரி, அவன் சுதந்திரவாளி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பரிசுத்தாவி யார் பெற்றார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே, சுதந்திரத்தில் பங்குள்ளவர்கள். ஆனாலும் வாசங்க, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு, கிறிஸ்துவுடனே கூட அந்த மகிமையில் அந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்து மகிமைப்படும்படியாக அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. முன்னாலே சொல்லியிருக்கு, பிள்ளைகளானால் சுதந்திரம் தான், சுதந்திரவாளி தான். அது நியமிக்கப்பட்ட காரியம், உடன்படிக்கையும் பண்ணியாச்சு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாடுகளை சகிக்காதவர்களுக்கு சுதந்திரம் இல்லை, இல்லை. இதை மட்டும் எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ளும். வாரத்துக்கு நாள் கோயிலுக்கு வந்தோம், கோயில் இருக்கா இல்லையான்னு பார்க்க வந்தோம், இல்லை. அது பின்னால் நான் சொல்றேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யார் கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக, தெய்வீகத்துக்காக பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அப்படி ஆகும். எப்படி? சுதந்திரம், அவர்களுக்கு தான் சுதந்திரம், அவர்களுக்கு தான் ஆளும், அதாவது ஸ்தானம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். தேவன் அதைத்தான் உலகம் சுற்றி பார்த்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? பரலோகத்திலிருந்து புலோகத்துக்கு இயேசு வருகிறதற்கு முன்னமே அவர் அதற்கு ஒரு பாத்திரத்தை இங்கே தேடினார். எந்த பாத்திரத்தின் வழியாக உலகத்துக்கு போகலாம் என்று அந்த பாத்திரத்தை அவர் தேடும்போது இந்த மரியா சொல்றார் பாருங்க, எலிசபெத்துக்கிட்ட, அவர் தன்னுடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், சும்மா பார்க்கல. அவர் அங்கிருந்தே பார்க்கிறார். ஒரு அடிமை, அதில் ஒரு தாழ்மை. அந்த நிலையில் உள்ள ஒரு பாத்திரம் வேணும். நோக்கி பார்த்தார். பெரியவராயிருந்தும் தாழ்மையானவர்களை பார்க்கிறார். ஆனபடினால நோக்கி பார்க்கிறார். நான் என்னிடத்தில் பழகிறவர்கிட்ட நான் சொல்றது, நம்முடைய சிநேகம் யார் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவருக்கு முன்பாக எல்லாம் ஜீரோ. ஆனபடினால அவருக்கு முன்பாக யார் தன்னை தாழ்த்தி, அது நாம் இதை செய்யலாம், இது தாழ்த்துறது என்று சொன்னால் பெரியவங்களாக இருக்கும் கூட இப்படி, அதாவது தாழ்மையானவர்கள் இந்த எல்லாம் எடுபடி வேலைகள் இதுகள் செய்வாங்க. ஒரு நாள் நாங்கள் வெள்ளியூரில் புதன்கிழமை பைபிள் ஸ்டடி முடித்த பிறகு கொஞ்சம் பேர் ஒரு ஆண்டவர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க பையங்கள்லாம். நாங்கள் நின்னோம். அதில் ஒரு ஹெட்மாஸ்டர், பெரிய ஆள், ஊரில் பெரிய ஆள். அவர் ஒரு பெரிய அற்புதத்தை பெற்று சபையோடு இணைந்தார். அவருடைய பேர் யேசுடையான் தாஸ். அவருடைய ஊர் செட்டிக்குளம் பண்ணை ஊர். அவர் பெரிய ஆள். அவருடைய வீட்டு முன்னால் பெரிய கோபுரங்கள் வைத்த ஆலயம், அங்கேயும் முக்கியஸ்தர். அவருடைய பிரச்சனை தீர்க்க யாரும் இல்லை. தேவசமத்து வந்தார். 1-2 வாரத்தில் அவர் விடுதலை பெற்றார், பிடித்து கொண்டார். இல்லை, அப்போ அந்த பக்கத்தில் ஒரு ஆண்டல் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்போ நம்முடைய பிள்ளைகள்லாம் காலேஜில், கோயம்புத்தூர் காலேஜில், இன்ஜினியரிங் காலேஜில் நிறைய பேர் அங்கே சந்திக்கப்பட்டிருந்தாங்க. ஜிசிடி காலேஜில் அங்கே சந்திக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க லீவு விடும்போது சர்ச்சு தான் வந்துட்டு லாஸ்ட்டில் தான் வீட்டுக்கு போவாங்க. இப்படியெல்லாம் இருந்தது. அது நிறைய பையங்க நிற்காங்க, வாலிபர்கள். அப்போ சாப்பாடு சாப்பிடும்போது 2-3 பேர் அப்படியே அவர் சாப்பிட்றத நெருங்கி நிற்காங்க. எதுக்குன்னு அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அவர் சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஓடி போய் ஒரு பிளேட் எடுத்த உடனே அடுத்தவர் வந்து அவர் விடுங்க, அவர் கழுவினார். இவர் கேட்டார், இந்த பையங்களாம் யாருயா? இல்லை, யார்? படித்த பையங்க மாதிரி இருக்குது. ஃபைனல்ஸ் முடிக்க போகிறான். அடுத்தால இன்ஜினியர்கள் அவ்வளோ பேரும். அவன் அடுத்தால பெரிய உத்தியோகத்துக்கு போகிறான். பெரிய பெரிய வீடுகளில் குடும்பங்களில் உள்ளவன். எது மாற்றிட்டு
இதான் மாத்திட்டு. ஹல்லேலூயா. அவனுக்கு என்ன அடுத்த ஸ்தானத்தில் இருக்கணும். சபை இப்படி ஆகும், நான் இப்படி இருக்கணும் எண்ணம். ஓகே, அது பிள்ளைகள் பரிசுத்தாய் பெற்றுட்டா எல்லாருக்கும் உயர்ந்த எண்ணம் வேணும். ஆனால் அடுத்து என்ன செய்யணும்? அவர் காட்டுக்கு போனார், ஒரு வீட்டுக்கு போனார். இல்லையா? அருமையாக எழுதி வச்சிருக்கு பார்த்தீங்களா? தேவனுக்கு மகிமை. அதான் ஒன்றும் கிடையாது. ஆனால் பெரிய ஆள் மாதிரி நிற்பாங்க. கடவுள்கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் என்ன வயத்தில்ன்னு சொல்லிக்கிடுவாங்க. வழி இதுதான் உங்களுக்கு சொல்லி தர்றேன். அல்லேலூயா. என்னுடைய பேர் என்ன உங்களுக்கு தெரியுமா? பல தடவை சொல்லியிருக்கிறேன். வடக்கத்துக்கெல்லாம் போய் கேட்டிங்கன்னா லேவியர்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பேர் உண்டு, கேட்டிங்களா? ஆமாம், அங்கே அதாவது அப்போஸ்தலர் எல்லாருக்கும் பேர் உண்டு. யோவான் அப்போஸ்தலரும் பேர் உண்டு. ஆனால் அன்பாக இருந்த சீசன் தான் அவரை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால் என்னுடைய பெயர் லேவியர். லேவியர் பணிவிடை செய்கிறவன். அல்லேலூயா. நான் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். தேவனுக்கு மகிமை. பணிவிடை செய்கிறவன், ஆசாரியர்களுக்கு பணிவிடை செய்கிறவன், அவர் சொல்லுகிறதை செய்கிறவன், பணிமுட்டுகளை சுமக்கிறவன். தேவனுக்கு மகிமை இருக்கட்டும். ஆனபடியினால் அவர் பிரமிப்பு கொண்டார். அவர் என்ன செய்தார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு பையன் உண்டு. இதுவரைக்கும் ஒரு நாள் சாப்பிடுங்க ஒரு பிளேட் எடுத்து கொண்டு தந்ததும் கிடையாது. இது வரைக்கும் என்னுடைய பிளேட்டை அவன் சாப்பிட்ட பிளேட்டை தொட்டதும் கிடையாது. யார் பெற்ற பிள்ளைகளோ அவைகளை கிறிஸ்துவின் வல்லமை இப்படி மாற்றிட்டா. எச்சு பாத்திரத்தை கழுவதற்கு அளவுக்கு வந்துட்டாங்களா என்று ஆச்சரியப்பட்டேன். இதுதான் மனிதனை அசைக்கும், இதுதான் மனிதனை மாற்றும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவாமி சொல்லிவிட்டார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் சிலுவை. வாழ்க்கையில் சிலுவை என்று ஒன்று உண்டு. பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அதுதான் ஆளுகைக்கு கொண்டு போகிற வழி. பரிசுத்தாய் பெற்றோம், பரலோகம் உண்டு. ஆனால் அதை அடைய வேண்டும் என்றால் வழியில் இதெல்லாம் உண்டு. இந்த பாதையை கடந்து தான் நாங்கள் போனோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது காட்டுக்கு போனான், அவன் வீட்டுக்கு போனான், அவன் அரண்மனைக்கு போய்விட்டான். அவன் அடுத்த பாதுகாத்து பார்ப்பான், கொஞ்சம் ஆறுதல் சொல்லிடுவாங்க. பயப்படாத, உங்களை பற்றி எனக்கு வெளிப்படுத்தல் உண்டு, நீங்கள் ராஜாவாயிருவீங்க. ஆனால் ஒன்று, நான் அடுத்தால இருக்கணும். இதை நன்றாக மனதில் வைத்துக் கொள்வோமாக. ஆண்டவர் எல்லோருக்கும் ஒரு மேலான இடத்தை வைத்திருக்கிறார். உள்ள ராஜாக்களும் ஆசாரியர்களும் வாக்கு அல்லேலூயா என்று சொல்லியிருக்கிறது. ராஜாக்கள் உட்கார சிங்காசனம் உங்களுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? கிறிஸ்து நிமித்தம் பாடுகளை சகித்தால் அப்படி ஆகும். மேலே சொல்லியிருக்கிற அப்படி ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை. இங்கே பாருங்க, பக்தனாகிய மோசையை பற்றி பாருங்க. அந்த காலத்தில் அதாவது பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று விட வேண்டும் என்று மருத்துவ செயலுக்கு கட்டளை ராஜா கட்டளை இட்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி விடுவார்கள் என்று அவர்களை அழிக்கணும் என்ற திட்டத்தோடு அதை செய்தான். ஆனால் மோசே பிறந்தபோது திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக அழகு ரூபமுடையவராக மனுஷனாக இருந்தார். அது மட்டுமல்ல, அந்த மருத்துவ செயலுக்கு தேவ பயம் இருந்தது. ஆனால் இப்படினால ஆண் பிள்ளைகளையும் கொள்ளுகிறதில்லை. மோசே பிறந்தார், அவரை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். பிள்ளை வளர்ந்த உடனே சத்தம் வெளியே கேட்டுரும். ராஜா நம்ம தண்டித்து விடுவார் என்று நதியில் கொண்டு நதி ஓரத்தில் அதுக்கு ஒரு பெட்டி செய்து வச்சுட்டு வந்துட்டாங்க. வச்சுட்டு வந்துட்டாங்க. அதை அவருடைய அந்த மோசனுடைய அக்கா மிரியாம் தூரத்தில் பார்த்துக்கிட்டே நிற்கிறான். தம்பிக்கு என்ன போகுது, தண்ணி இழுத்துட்டு போயிருமா, மிருகங்கள் இழுத்துட்டு போயிருமா, இப்படியெல்லாம் தூரத்தில் பார்த்துட்டே நிற்கிறான் தூரத்தில். அப்போ ராஜா அவனுடைய குமாரத்தை குளிக்க வந்தால் அந்த படித்துறைக்கு வரும்போது நாளுக்குள் இருக்கிற பெட்டியை பார்த்து, அது என்ன பெட்டி எடுத்துட்டு வாங்க, கடவுளுடைய தயவுது. பார்த்த உடனே பிள்ளை அழகும் சௌந்தரியம் அழுகிறது. அவளுக்கு அது மேல் இறக்கம் உண்டாகி, இந்த பிள்ளை வளர்க்க ஒரு தாய் வேணுமே. இப்போ தான் ஓடி வந்தாள். யார்? மிரியாம், என்னோட அக்கா.
ஓடி வந்து நான் உங்களுக்கு ஒரு தாயை தர்றேன்னு சொல்லி சொன்னது கொண்டு கொடு. அப்பா அதுக்கு நான் பணம் கொடுப்பேன், பலத்தை எங்கே விட்டுறணும், அது ஏன் பிள்ளை, அது என்னுடைய பிள்ளை தான், நீ வளர்க்கிறதற்கு காசு தருவேன். இது சாகக்கூடிய பிள்ளை அல்லவா, அதை நான் பிள்ளைக்க செய்திருக்கிறேன். ஆனால் அப்படினால அந்த பிள்ளை என்னுடைய பிள்ளை, வளர்த்து என்னிடத்தில் கொண்டு தந்துடணும். வளர்ந்த உடனே அந்த தாய் பிள்ளைக்கு ஞானப்பால் ஊட்டினார். தாய்ப்பால் மட்டுமல்ல, என்ன பால் ஊட்டினால்? ஞானப்பால் திருவசனம் ஊட்டினார். மகனே, நாம் ஒரு அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், நம்முடைய தேசம் இதுவல்ல, நம்முடைய ஜனங்களை இவைகள் அல்ல. நமக்கு ஒரு கடவுள் உண்டு, நம்முடைய தேசத்தோட மக்கள் அடிமைகளாக இருக்காங்க, நமக்கு ஒரு ராஜ்யம் உண்டு. இதெல்லாம் சொல்லி கஷ்டப்படுகிற துன்பப்படுகிற இவர்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, கிறிஸ்துவ நிமித்தம் பாடுபடுகிறது என்று சொல்லி கொடுத்து விட்டார்கள். அதை மனதில் வைத்து கொண்டு அவர் வளர்ந்தவரை கொண்டு அரண்மனையில் விட்டாச்சு. இப்போ அம்மா கொடுத்த போதனை கண்ணு முன்னால் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன போதனை? அதாவது உலகத்தில் சம்பரணமாக வாழ்ந்தால் ஒரு நரகம் இருக்கிறது. இந்த வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை, எப்போ போகும் என்று தெரியாது, கேரண்டி கிடையாது. 100 வயசுல தான் சாவாகன்னு எழுதி வச்சிருக்கா, கிடையாது, எப்போ போயிடும். ராத்திரி போகிறது, காலையில் போயிட்டு, இப்படித்தான் வாழ்க்கை. ஆனால் இப்படின்னா ஒரு தீர்மானம் பண்ணினான். அதாவது தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை பாடுகளை சகிக்கவா, அல்லது அரண்மனையில் எல்லா விதமான இன்பங்களும் அங்கே உண்டு. உலகத்தில் என்னென்ன இன்பங்கள் மனிதனுக்கு உண்டோ, அனுபவிப்பதற்கு உண்டோ, அத்தனை அங்கே இருக்கு. அதை அனுபவித்து பார்வனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுகிற அந்த பெருமையை சம்பாதித்து ராஜா வருகிறார் என்று சொல்லுகிற அதை வாங்கவா, இல்லை தேவப்பிள்ளைகளோடு சேர்ந்து பாடுகளையும் துன்பங்களையும் சகித்து அங்கே நித்தியத்துக்கு போகவா என்று ஒரு தீர்மானம் பண்ணி அவர் என்ன செய்தார்? அந்த அரண்மனையில் பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்ற பெருமையை வெறுத்துவிட்டு தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கும் முடிவை கொண்டு வெளியிறங்கினார் என்று எபிரேய நிருபகத்தாய் எழுதுகிறார். எபிரேய நிருபம் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது தாய் சொன்ன வார்த்தையில இப்பொழுது உடம்புல மட்டும் வளரவில்லை, எதில் வளர்ந்துட்டாரு? விசுவாசத்தில் வளர்ந்துட்டார். அப்படி ஒரு ராட்சியம் உண்டா? உலகத்தில் தேவ ஜனங்களோடு பாடுகளை சகித்து தேவனுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்டு வாழணும் என்று அவர் முடிவை செய்தார். விசுவாசத்தில் மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, பார்வோனுடைய இளவரசன், அவர் அடுத்த ராஜா, எகிப்தை ஆளக்கூடிய ராஜாவாக வரப்போகிறார். எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. அதை வெறுத்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து நித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்றால் இது நித்தியமானதல்ல, இது அனித்தியமானது, அழிந்து போகிற ஒரு இன்பம், ஒரு வாழ்க்கை, ஒரு பெருமை. இந்த வாழ்க்கை இது இந்த சடலத்துக்கு பிறகு கிடையாது. இது எப்போ போச்சா அப்போ அதோடு அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஜீவன் போன உடனே எல்லாம் போச்சு. ஆத்மா பிரிந்த உடனே வர்றவங்க என்ன கேட்பாங்க? பிரேதத்தை படுக்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் கை கட்டி வைக்கிறதும் பெரிய ஆள் தான். வர சின்ன பையன் கூட கேட்பான், பிரேதத்தை எப்பயா எடுக்கிறீங்க? இதுதான் கிடைக்கும். ஆனப்படினால் இதையெல்லாம் அவர் அறிந்தபடியினால் 2 கண் முன்னாலே வைத்தார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்பட்டு பெருமையை சம்பாதிக்கவா? அப்படி பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்ற பட்டம் வாங்கிவிட்டால் அந்த அரண்மனையில் உள்ள அத்தனையும் நமக்கு உரிமையானது. அதை அனுபவித்து பாதாளத்துக்கு போகவா? இல்லை, தேவனுடைய பிள்ளைகளுடைய துன்பத்தையும் பாடுகளையும் சகித்து இனி வரக்கூடிய அந்த நித்தியத்தை சுதந்திரிக்கவா என்ற 2 முன்னால் வைத்து அதை தெரிந்து கொண்டார். இந்த வாழ்க்கை சொற்ப வாழ்க்கை, இதெல்லாம் சும்மா கொஞ்ச நாள், அதுதான் நித்தியம்
என்ற தீர்மானத்தோடு அதை தெரிந்து கொண்டார். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு தேவனுக்காக துன்பம் சகிக்கிறாங்க பாருங்க. ஏழ்மையா இருக்கிறாங்க அல்லவா, பார்க்கிறதுக்கு அற்பமா எண்ணப்படுகிறாங்க அல்லவா, காதில் இல்லை கழுத்தில் இல்லை, அங்கே இருக்கு ரொம்ப பரம இழகில் போலுக்கு எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கழிச்சு போட்டுட்டு கர்த்தருக்காக நிச்சயத்தை அடைய வேண்டும் என்பதற்காக 76 மொரிஷியஸ் போயிருந்தோம். கேட்டீங்களா? அங்கே ஒரு ஃபெய்த்தோமில் தேவை செய்தி கொடுக்கும்போது அதில் பெரிய பெரிய ஆட்கள், சூப்பராண்டா போலீஸ், பொருளாதார மந்திரி, எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் மெம்பராக இருக்காங்க. அப்போ முடிந்த உடனே அவங்க அதாவது பாஸ்டர்கிட்ட சொல்லி இந்த சின்ன பையங்களை 76 எப்படி இருந்திருப்போம் பாருங்க. அதோட இங்கே பஞ்சத்தில் அடிபட்டு இங்கே ஊழியத்தில் கால்நடையாக நடந்து பாடுபட்ட நாள் தோலும் எலும்பும் இருந்த காலம். அப்போ அவங்க எப்படி அதை பார்த்தாங்களா? பாஸ்டர் ஒரு செய்தி கொடுத்தாங்க, மண்ணெண்ணெய் இல்லாமல் இத்தனை நாள் என்னுடைய ஸ்டவ் எரிந்தது. என்னது விசுவாசத்தை பற்றி பேச முடிந்த உடனே ஓடி வந்து பாஸ்டர்கிட்ட அவங்களோட பாஸ்டர்கிட்ட சொல்லி, எங்கள் வீட்டிலேருந்து இவங்க கால் வந்துட்டு போனையா, இவ்வளோ இந்த சின்ன வயசில் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்காங்களே என்று எண்ணி சூரண்டா போலீஸ் ஆச்சிமுத்து அவர் பேர், அவர் வீட்டுக்கு போனோம். அவர் இந்த வாசலெல்லாம் நுழைஞ்சிட மாட்டார் அப்படி ஆள். இப்போ எங்களுக்கு சேரை கொண்டு போடுறாங்க, நாங்கள் உட்கார்ந்தா எங்களை மாதிரி 4 ஆள் ஒரு சேருக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவருக்கு செய்த சேரு. ஆனால் எங்களுக்கு அந்த சேரை போட்ட உடனே நாங்கள் ஒரு மூலையில் இருக்கிறோம், இன்னும் 4 பேர் இருக்கலாம். கேட்டிங்களா? அங்கே கர்த்தருடைய காரியங்களை சொல்லிட்டு பொருளாதார மந்திரி வீட்டுக்கு போனோம். அவங்களோட பழக்கம் என்ன என்றால், வெளியிருந்து யாராவது கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா நகை நட்டில் போட்டு இருக்கிற ஆடம்பரமான வஸ்திரங்கள்லாம் கட்டி வந்து இருப்பது அவங்க பழக்கம். அதே மாதிரி அவங்க கன்வெர்ட்டட் கிறிஸ்டின் அப்படின்னால அவங்க அதே மாதிரி வந்து இருந்தாங்க. தலை நுணுக்க முடியல, அவ்வளோ அள்ளி போட்டிருக்கு, கீழே இழுக்குது, அவ்வளோ கஷ்டம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் மாட்டிருக்கு, இங்கெல்லாம் மாட்டிருக்கு, எல்லா இடம் மாட்டிருக்கு. இது நகையும் நட்டும், நகை நட்டும்பாங்க இல்லையா, அந்த நட்டும் போட்டிருக்கு சேர்த்து இல்லையா. அப்படினால அப்படி இருந்தாங்க. அவர்களோட பெரிய நோயிலிருந்து விடுதலை பெற்று நாமத்தினால் உறுதியான விசுவாசம் கற்றது, அவ்வளவுதான். அவளுக்கு சொல்லிக் கொடுக்கல, தெரியாது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரத்து வந்திருக்கீங்க, அடுத்து வர்றதுக்குள்ளே நான் உங்களை இதை நினைப்பதற்கு ஒரு வசனம் சொல்லிட்டு போனேன் இல்லையா. பாஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு மணவாட்டியை பற்றி சொன்னேன். மணவாட்டி என்றால் அவருடைய அந்தஸ்து தகுதி என்ன, அதை பற்றி ராஜாதியை சொல்லி அப்படி இங்கே நிருபத்தில் உள்ள வசனங்களையும் சொல்லி அப்படி சொன்னாங்க. சொன்ன உடனே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது ராஜா விரும்புகிற அழகு, ராஜா விரும்புகிற அழகு யாருக்கு தெரியும்? ஏகாய்க்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா, மற்ற யாருக்கும் தெரியாது. அப்படி எல்லாரும் அழகுபடுத்தினாங்க. போன கன்னி பெண்கள் எல்லாம் அந்த தேசத்தில் 120 நாடுகளில் உள்ள எல்லா கன்னி பெண்களும் வந்திருக்காங்க. எல்லாம் நோன்னு அனுப்பிவிட்டேன். விஸ்வராஜா ஏழை பெண், எடுப்புழப்புள்ள முருதையானுடைய எடுப்புழப்பு. இப்போ அவள் உள்ளே போகும்போது ஏகாய் கூப்பிட்டு சொன்னார், ஏம்மா இப்படி எல்லாம் போயிட்டு எல்லாம் ஃபெயிலியர் போட்டாங்க, இதில் ஒன்றுடைய வரிசை போன ராஜா உள்ள கூப்பிடுவாங்க. ராஜாவுக்கு முன்னால் போகும்போது ராஜா எட்டி பார்த்துட்டு செங்கோலை நீட்டினால் மட்டும் தலைகளை போட்டு உடனே வெளியே போயிடணும் அப்படி சொல். அப்போ அதனால் நீ அழகுபடுத்திக்க, சுத்திகரிப்பு எல்லாம் இருக்கு, எல்லாம் அங்கே இருக்குது. அப்போ வந்தவங்க எல்லாம் அந்த ராணி படங்கள் இருந்திருக்கும், அந்த நாட்டு ராணி. அப்போ அதில் ஒரு பிரியமாக இருக்குமா? இது இந்த ராஜாத்தி என்ன பண்ணினாள் என்றால், இவர்கிட்ட அந்த அந்த கன்னிப்பெண்களை காப்பதற்காக ஏகாய் அவர்கிட்ட சொன்னால், நீங்கள் என்னை அழகுபடுத்தி அனுப்புங்க. அவளுக்கு தெரியும் இவருக்குத்தான் ராஜாவுக்கு எந்த அழகு பிடிக்கும் என்று தெரியும். அதனால் இவர் அழகுபடுத்தி விட்டால் ஓகே, அவருக்கு தெரிஞ்சிட்டு ஓகே பண்ணி அனுப்பியாச்சு, ஒரு செலெக்ஷன் ஆயிரும். அப்படி உள்ள போனால் ராஜா எட்டி பார்த்தார். ராஜா அடுத்த ஸ்தானத்தில் உட்கார். 2வது ஸ்தானம் ராஜா
அடுத்த நீ ராஜாவாவீர், நான் அடுத்த ஸ்தானத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அதான் இன்றைக்கு நமக்கு வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. 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 ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? ராஜா விரும்புகிறது அழகு வேணும் இல்லையா? உலக அழகேன்னு வைத்துக்கொண்டு, உலக குணங்களேன்னு வைத்துக்கொண்டு, உலக சுபாவங்களேன்னு வைத்துக்கொண்டு அவைகளையே நான் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த ஸ்தானம் அடைய முடியாது. நிச்சயமா நானும் தான், நானும் பயந்து தானே கடைசி வரைக்கும் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்தானம் இருக்கு, அது பெரிய ஸ்தானம், அது பிதா கனமுடைகிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு போக வேண்டும் என்றாலும் எப்படி இருக்கணும்? அதான் அதுக்கு தான் இப்போ நாம அழைக்கப்பட்ட அனைவரும் பிள்ளைகள், அனைவரும் சுதந்திரவாளிகள், நியமிக்கப்பட்டவர்கள் தான். ஆனாலும் பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம், இல்லைன்னா இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுபட வேண்டும் என்பது அப்படி அந்த அம்மா செய்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பாஸ்டர் பேசி கொண்டிருக்கும் போது முட்டுக்களை தள்ள மாதிரி ஒன்றை தள்ளிட்டாங்க. தள்ளி அவ்வளோதான். அடுத்துக்கு போகிறீங்க, அவசரப்பட வேண்டாம், கணவர்கிட்ட கேளுங்க, அவருடைய அனுமதி பெற்று செய்யுங்க. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, அவர் பைபிளில் இருக்கா? இருக்குது, காட்டு. ஏன் நமக்கு சொல்லித் தரல? அது எனக்கு தெரியாது. இப்போ பைபிளில் இருக்கனால நான் அதை கீழ்ப்பிடிஞ்சா சரி. ஒரு பெரிய டவல் எடுத்துக்கொண்டு குறித்தாங்க. அவ்வளோ தேவனுக்கு மகிமை. கொஞ்ச நாள் தொடர்பு இருந்தது. நமக்கு ஊழியம் பெருசான பிறகு தொடர்பு குறைவு இல்லை, அதனால் இருக்கும், மனதில் வைத்திருப்பார்கள். இந்த அம்மா பேர் ரெங்கநாயகி அம்மா. தேவனுக்கு மகிமை. ஆனபடியால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உடன்பாடு செய்து கொள்வோம். நாமெல்லாம் பிள்ளைகள் ஆகிவிட்டோமே. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வாக்கு என்று எழுதியிருக்கு. இந்த வாக்கு தத்தம் பெற்றவர்கள் பாடுகளை சகிக்க வேண்டும். பாடுபட இஷ்டமில்லை, கர்த்தரை ஆராதிக்கணும், அவரோட போனால் அடுத்த வாரம் வரணும், இல்லை. இது உங்களுடைய நன்மைக்காக திறந்து காட்டுற ஒன்று. அல்லேலூயா, ஓப்பன் பண்ணி காட்டுற ஒன்று. இப்படி இருந்தால்தான் அங்கே ஆளுகை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறபடினால் ஆண்டவரை துதிக்கிறேன். ஆனபடியினால பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு தெரிந்து கொள்ளுதல். தேவனுக்காக துன்பப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தோடு சேர்ந்து நானும் துன்பப்படுவேன், நானும் பாடல்களை சகிப்பேன் என்ற அந்த செலக்ஷன் தான் இப்ப நடக்கு. தேவன் பார்க்கிறார் கிறிஸ்துவுக்காக, சத்தியத்துக்காக எவ்வளவு தியாகம், எவ்வளவு பாடுகள் பட்டிருக்கிறது. பட்ட பாடு என்ன? நம்மை ரட்சிக்க இயேசு எடுத்த பாடுகள் என்ன? தேவனுக்கு மகிமை. அவருடைய பிறப்பு முதல் ஏறப்போகிற அவர் கடவுள். தேவனுக்கு சமமாக இருப்பதை கூட கொள்ளையாடின களவு செய்த பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் அவர் தன்னை செய்தார். அவர் தேவன் தான் நமக்காக எழுதியிருக்கிறது. ஆனபடியினால் தேவன் பிதா என்ன செய்துட்டார்? எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர் முதலத்தோர் பூமியின் கீழார் யாவருடைய முழங்கால்கள் அவருக்கு முன்பாக முடங்க நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்ய வைத்திட்டார். உங்களுக்காகத்தான் எனக்காகத்தான் எழுதியிருக்கிறார். இந்த ஒரு கணம், இந்த ஒரு உயர்வு, இந்த ஒரு ஸ்தானம் சும்மா கிடைக்காது. ஆனபடினால் அவ்வளவு எழுதியிருக்கிறது. பரிசுத்தாய் பெற்ற எல்லாரும் பிள்ளைகள் தான், பிள்ளைகள் தான், சுதந்திரவாளி தான். ஆனாலும் ஒரு இதில் போட்டிருக்கு, ஆனாலும் பாடுகளை சகித்தால் ஆளை, இல்லைன்னா இல்லை. உடன்பாடு பண்ணியாச்சு. நேர் வரும்போது ராஜாவை நான் அடித்தேன், சரி அப்படி கையெழுத்தும் போட்டேன். அவர் காட்டுக்கு போனார், ஒரு வீட்டுக்கு போயிட்டார். ஒரு அரண்மனையில் போய் அங்குள்ள எல்லாம் அனுபவிச்சு. அதனால் இன்று நமக்கு கொடுக்கிற ஆலோசனை இதுவாக இருக்கு.
அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா Hallelujah. அல்லேலூயா ஹalleluya. தேவனுக்கு மகிமை. தேவன் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய சீடர்களுக்கு சாப்பாடு வரமாட்டார். இந்த என்னவோ நினைச்சாங்க, அறிவு இருக்கு, திறமை இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, நானே போனா இவ்வளவு பெரிய ஆளாயிடலாம். நடக்கவே செய்யாது. அல்லேலூயா. Hallelujah. ஒரு மனிதன் இயேசுவை பார்க்கணும். அவர் சொல்லிவிட்டார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் அங்கே சிங்காசனத்துக்கு பிதாவினிடத்துக்கு வருவானோ வரான். முடியவே முடியாது. வேற வழி ஒன்றும் கிடையாது, ஒரே வழிதான். அல்லேலூயா. ஹalleluya. அவர் சீடர் இயேசுவாமியினுடைய ஊழியம் என்ன? போதனை இல்லை, முதலாவது வாழ்ந்து காட்டிவிட்டு அதை இப்படி செய்யுங்கள். ஆண்டவர் போதகரமாகிய நானே இப்படி செய்கிறேன் அப்படின்னாலும் நீங்களும் ஒருவருக்கொருவர் அப்படி நீங்களும் அப்படி செய்யுங்க. அப்படி சொல்லி கொடுத்தா நீங்க செய்யுங்கன்னு ஆர்டர் போடலை. வருது ஆர்டர் போடலை, ஏய் அதை எடு இதை எடு ஆக போய் கிடையாது. நாம் அதை செய்யணும். அல்லேலூயா. Hallelujah. இதுதான் இயேசுவின் போதனை. அல்லேலூயா. Hallelujah. இதுதான் இயேசுவின் போதனை. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருக்கு மகிமை. அவருடைய தேவன் நம்முடைய சீசர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு சாப்பாடு பரிமாறினார். அதை கேட்கும்போது ஆண்டவர் கேட்டார், பந்தி இருக்கிறவனா பணிவிடை செய்கிறவனா யார் பெரியவன்? ஏன்னா அதுக்கு முன்னால் அங்கே ஒரு தர்க்கம் நடக்குது. அவர்கள் 12 பேருக்குள்ள என்ன தர்க்கம்னா, நம்மள யார் பெரியவன்? எல்லாரும் ஈக்குவல், எல்லாருக்கும் திறமை இருக்கு. இப்படி இருக்கும்போது யார், நானா நீயா, யார் யார் பெரியவன் என்றதுக்குத்தான் விளக்கம் கொடுக்கப்படுகிறது. லூக்கா 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் ஒரு 26 படிக்கலாம் பார்ப்போம். அவர் அவர்களை நோக்கி, புறஜாதியரின் ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களுக்கும் உபகாரிகள் எனப்படுகிறார்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனைப் போலவும் இருக்க கடவன். பந்திருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்திருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருந்தேன். அடுத்து, நேரு எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிறைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னுடைய சோதனையில், எனக்கு ஏற்பட்ட சோதனையில் என்னோடு கூட நிறைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோடு கூட நிலைத்திருந்து என்னுடைய சூழ்நிலையிலே அந்த பாடுகளிலே பங்கு பெற்று குறைவிலே ஈடுபட்டு பாடுகள் துன்பங்கள் வரும்போது அவர்களுக்கு ஆறுதலாயிருந்து என்னோடு கூட பாடுகளை சகித்தவர்கள் நீங்களே. ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல என்னோடு கூட நீங்கள் பாடுகளை சகித்தபடியினால், நான் பிதாவுக்காக இந்த உலகத்தில் வந்து பாடுகளை சகித்தேன். சகித்துதான் உங்களுக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணினேன். ஆனபடியினால, அதாவது அப்படி இருந்தபடினால் பிதா எனக்கு ஒரு ராட்சியத்தை ஏற்படுத்தினார், எனக்கு ஒரு பெரிய இடத்தை ஆயத்தப்படுத்தினார். அதே விதமாக நீங்களும் என்னோடு கூட பாடுகளை சகித்து துன்பங்களை சகித்து என்னோடு கூட நீங்கள், அதாவது இவளை ஷேர் பண்ணி இதில் பங்கு பெற்றபடியினால் வாசிங்க. நானும் உங்கள் ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். நீங்கள் என் ராஜ்யத்தில் என் பந்தியில் போஜனம் பண்ணி, என்னுடைய பந்தியிலே போஜனம் பண்ணி, இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். சிங்காசனம், சிங்காசனம் யாருக்கு? தேவன் என்ன சொன்னார்? என்னோடு கூட பாடுகளை சகித்தீர்கள் அல்லவா? உங்களுக்கு நான் பிதா சொன்னபடி இந்த பூமியில் இருந்த அத்தனை பாடுகளையும் பட்டேன் அல்லவா? ஆனபடினால் பிதா எனக்கு ஒரு ராட்சியத்தை ஏற்படுத்தினார். தேவனுக்கு மகிமை. நீங்களும் என்னோடு கூட இந்த ஊழிய பாதையில், கிறிஸ்தவ பாதையில் பாடுகளை சகிக்க அந்த நேரத்தில் ஒதுங்கி நின்று கொண்டு அப்புறம் அந்த அலலியா அலலியா அலலியான்னு போடுறதல்ல, நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுகளை சகித்தீர்கள் அல்லவா?
சகித்தீர்கள் அல்லவா? அப்படினால் பிதா எனக்கு ஒரு ராட்சியத்தை ஏற்படுத்தினது போல உங்களுக்கும் ஏற்படுத்துவேன். அப்படினால் நீங்கள் என்னோடு கூட போஜனம் பண்ணுவீர்கள், என்னோடு கூட நான் அனுபவிக்கிற இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நீங்கள் 12 கோத்திரத்தையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய அந்த ஸ்தானம், சிங்காசனம், அது உங்களுக்கு கிடைக்கும். பாடுகளை என்னோடு கூட பாடுகளை சகித்தவர் திருச்சபையுடைய பணிக்காக சத்தியத்திற்காக பாடுகளை சகித்தீர்கள் அல்லவா? உங்களுக்கு சிங்காசனம், 2வது ஸ்தானம். எனக்கு அடுத்த ஸ்தானத்தை கொடுத்தது போல நீங்களும் அடுத்த ஸ்தானத்தில் இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கடைசி காலத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பாடுகளை சகிக்கிறது மட்டுமல்ல, பெரியவன் சிறியவன் என்று போட்டி போடாதீர்கள். மனதில் எண்ணாதீர்கள், நான் தேவன் அல்லவா, நான் உங்களை உட்கார வைத்து சாப்பாடு பரிமாறுறேன்னு பரிமாறல இல்லவா? அப்படின்னா நீங்கள் உட்காந்து சாப்பிட்றீங்க, நான் உங்களுக்கு குழம்பு வேணுமா, அது வேணுமோ, அது வேணுமோ, சாப்பாடு வேணுமோ கேட்டு தர்றேன். ஆனால் இதில் யார் பெரியவன், நானா நீங்களா? அப்போ உட்காந்து சாப்பிட்றவன் தான். அப்படினாலே நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்று கற்று தந்தவர் இயேசு. இயேசு சுவாமி கற்று தந்த வழி. அந்த வழியை விட்டு பிரிந்தால் எங்கேயோ கொண்டு போய்விடும். தேவனுக்கு மகிமை. சொன்னார் ஆண்டவர் ஒரு நாள், கல்வராயன் மலையில் ஒரு மனிதன், அதாவது மாந்திரவாதியாயிருந்து சந்திக்கப்பட்டு அங்கே இருக்கிறான். இவனுடைய ஊழியக்காரனாக இருக்கிறான். அவனுடைய வலது கையில் பாம்பு பச்சை குத்தி இருக்கும், அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்று. இப்படி இருக்கும்போது அவர் முக்தி வழி என்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார். அந்த மற்ற மதத்தில் உள்ள காரியங்கள் என்னங்கிறதெல்லாம் தெளிவாக எழுதியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை. அப்போ அட்ரஸ் இருந்தது. நான் திடீரென்று சேலம் போக வேண்டியிருந்த அட்ரஸ் இல்லை. ஒரு மாலையில் கர்த்தர் சொன்னார் 4 மணிக்கு இன்றைக்கு அவனை போய் பார்க்க போனோம். எந்த திசையில் இருக்கிறன்னு தெரியாது என்று திகைக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், இப்போ நீங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போங்க, அங்கே நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவேன். போனோம். அவர் ஒரு பையன் எங்களை சந்தித்து பாஸ்டான்னு கேட்டு எங்கள் விவரங்கள்லாம் கேட்டு பக்கத்தில் ஒரு ஜெப வீட்டில் எங்களை கொண்டு போனார். அங்கே நாங்கள் பேசும்போது அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டாக இருந்தவர். அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் சொன்னார், அந்த என்ஜே ஸ்டீபன் என்பவர் தான் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தது, என்னுடைய குரு. இப்படி போகலாம், ஆனால் இப்போ நீங்கள் மலைக்கு போக முடியாது. ஆனால் அப்படின்னால நாளைக்கு காலையில் போகலாம், அட்ரஸ் தரேன். போனோம். அதுக்கு எங்களுக்கு அட்ரஸ் போய் நீங்கள் என்ன இடத்துக்கு போகணும். அவர் ஒரு போஸ்ட் மேனாக இருக்கிறார், போஸ்ட் பியூன். காலையில் ஒரு கடைக்கு வருவான், முழவு செட்டியார் கடை. தேவனுக்கு மகிமை. அந்த செட்டியார் அங்கேயே தபால் பாக்ஸ் இருக்கிறது, எடுக்க வருவோம், அவரோட நீங்கள் போகலாம் என்று சொன்னார்கள். கடந்து சொன்ன முழம் செட்டியார்களை பாப்பநாயக்கம் பாளையத்தில் இருக்கிறது. அங்கே சென்றபோது அவர் சொன்னார், அவருக்கு அங்கே சாமியார் என்று பேர் வச்சுருக்காங்க. சாமியார் கூட்டைக்கு இப்போ போக முடியாது, ஒரு வழியை விட்டு விட்டால் வேறு எங்கே மிருக காட்டுக்கு கொண்டு போயிடும். அப்படி அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் சொல்லும்போது ஒரு மலைவாசி, ஒரு கால் நொண்டி, அவர் உடுத்திருக்கிற வேஷ்டியை தலைப்பாய் கட்டி கோமணம் வாய்த்து இருக்கிறார். அப்படிப்பட்டார் அவர் அந்த அடுத்த மலையில் உள்ளவர். அவரிடத்தில் கேட்டாங்க, இவங்களை சாமியார் கூட்டையை கூப்பிட்டு போகிறீங்களா? அப்பா சரி, அவரை நம்பி போகணுமே. இப்போ நாம் அவரை பார்த்தா அப்படி இருக்கிறார், அவர் எப்படி கொண்டு சேர்ப்பார், வழியில் என்ன பண்ணுவார் என்று யாருக்கு தெரியும்? சரி என்று பின்னால் இப்போ இன்னைக்கு பார்க்கணுன்னு சொல்லியிருக்கார் ஆண்டவர். போனோம். அவர் எப்படி கூட்டிகிட்டு போனார்? இந்த மலையிலேருந்து தண்ணி வரும்ல, அந்த மாதிரி குத்துற மலையில். அவருக்கு வேட்டியில் துணியில் ஒன்றும் இல்லை, பாட்டுக்கு போகிறோம். நாங்கள் சட்டங்கண்ணை போட்டு பேக்கெல்லாம் தூக்கிட்டு போகிறோம். அங்கே இங்களுக்கு சருகனா பாதாளம், ஒரு பொடியை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதையில் சென்று ராத்திரி கண்டுபிடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர் எங்களை கண்ட உடனே, அவர் அப்போ தான் ஜெபம் பண்ணிட்டு படுக்க போயிருக்கிறார். சத்தத்தை கேட்ட உடனே பாஸ் சுந்தரராஜார் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதார்.
ஏன் அழுதார்? நான் இருக்கிறவங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவேன், அப்போ தான் வரணும்னு சொன்னேன். இப்படி வந்து கடவுள் சொன்னார். கடவுள் சொன்னதுனால தான் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. இல்லைன்னா எத்தனையோ பேர் வழியை விட்டு தவறி பாதிக்கப்பட்டு போகிறோம் உண்டு. அல்லேலூயா என்று சொன்னார். அப்படியே அழுதார், கூட்டி கொண்டு போகிறார். அப்படி சொல்கிறார். நான் ஏன் சொல்கிறேன் என்றால், ஒரு வழியிலே சரியான வழியில் சொல்லுகிறவர்கள் ஒரு பாதை விட்டு விட்டால் அழிவன் பாதைக்கு கொண்டு போயிடுறான். வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் இருந்து கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும். இது அந்த கிறிஸ்து காலத்தில் ஆராதிக்க முடியாது, இப்படி ஊழியம் செய்யாது, இப்படி ஊழியக்காரர்களை பார்க்க முடியாத காலத்தில் மேய்ப்பவருடைய சத்தம் கேட்கும் என்பது. அல்லேலூயா. ஆனபடினால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை என்று கேட்கிற செய்தி என்ன? அதாவது நீர் ராஜாவாவது உண்மை. அந்த தொடர்பு பெரிய தொடர்பாக இருந்தது. அதில் ஒரு பிள்ளை தான் அவருடைய இளைய மகளை பாம்பேயில் மார்க் என்ற ஒரு ஊழியர் நம்முடைய சபையில் இருந்தார். அவருக்கு அந்த பிள்ளையை திரும்ப நாங்கள் 2வது போகும்போது பெரிய ஒரு குறிப்பாக போய் அங்கேயே மேரேஜ் பண்ணி கொண்டு வந்தோம். இதெல்லாம் இது இப்போ அதை நான் சொல்லலை, இருக்கட்டும். இதெல்லாம் எங்களுடைய ஊழியத்தினுடைய வரலாறு. அல்லேலூயா. நீங்கள் பிரசங்கத்தை மட்டுமே கேட்கறதில்ல, நடைமுறையில் என்ன நடந்தது, என்ன நடக்கிறது என்கிறதை அறிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலையில் இருந்தெல்லாம் கடவுள் காப்பாற்றினார். அப்படிப்பட்ட நேரத்திலும் தேவன் சொன்னதை நிறைவேற்றுகிறதே நம்முடைய நோக்கமாக இருந்தது. இன்னும் அந்த நோக்கத்தில் தான் இருக்கிறோம். அப்போ தேவன் சொன்னதெல்லாம் நடக்கும். நம்மை பற்றி சொன்னதும், சபையை பற்றி சொன்னதும், தேசத்தை பற்றி சொன்னதும் நடக்கும். அல்லேலூயா. தேவ சுத்தம் எந்த சூழ்நிலையிலேயும் பாடுகளை சகிக்க ரெடியா? அப்படிப்பட்டவர்கள் ஆளுகை செய்வார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு 2வது ஸ்தானம் கிடைக்கும். அப்படினால் அவைகளை அடைந்து கொள்ள நாம் ஆயத்தமாக இருப்போம். அந்த நேரத்தில் மனதை சிதற விட்டு விட்டீர்கள் என்றால், பரிசுத்தாய் பெற்ற பிள்ளைகளான போதிலும் அது நமக்கு கிட்டாது. அல்லேலூயா. இதை மனதில் வைத்துக் கொள்வோம். பாடுகளை சகிக்கணும், அப்பொழுது நமக்கு ஆளுகை கிடைக்கும். யோசேப்பு ஒரு உத்தமன். சின்ன வயதில் அவர்கிட்ட 2 காரியம். ஒன்று, தேவனுக்கு பயப்படுகிற பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம். தன்னை கரைபிடித்துக் கொள்ளாத ஒரு பெரிய உன்னதமான அனுபவம் அவர்கள் இருந்தது என்று சுருக்கமாக அவருடைய சரித்திரத்தை படித்தாலும் அதனுடைய சாராம்சம், அதனுடைய பொருள் என்ன என்பதை நாம் அறிகிறோம். சின்ன வயதில் அவர் தகப்பனாருக்கு தெரியும். தகப்பனாருக்கு ஒரு தேவத்துள்ள பிள்ளை என்று தெரியும். எல்லா பிள்ளைகளும் இந்த பையனைத்தான் ரொம்ப நேசித்தார், மற்றவர்கள் அல்ல. இப்போ மற்றதோடைய அண்ணமார் செய்கிற தவறுகள் எல்லாம் போய் தகப்பன்கிட்ட சொல்லிவிடும். கோல் சொல்றதா இது? இல்லை. நம்முடைய சகோதரர்கள் கெட்டு போகக்கூடாது, இவ்வளவு கொடிய பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதை அப்பாட்ட சொல்லி திருத்தணும். அது அண்ணமாருக்கு தெரிந்து இவர் மேல எரிச்சல், நம்முடைய குற்றங்களெல்லாம் சொல்கிறார். தேவனுக்கு மகிமை. அப்புறமாக இவரை எப்படியும் கொண்டு போட வேண்டும் என்று தீர்மானம் பண்ணி அவருக்கு ஒரு சொப்பனமும் கிடைச்சிட்டு, அண்ணமாறு அப்பா அம்மா எல்லாரும் இவரை வணங்குகிற மாதிரி ஒரு சொப்பனமும் கிடைச்சது. தேவனுக்கு மகிமை. ஆனபடினால் இவனை கொண்டு விட வேண்டும், கொண்டு விட்டால் சொப்பனம் எப்படி நிறைவேறுகிறது என்று பார்ப்போம் என்று எண்ணினார்கள். எண்ணி இவர் மனதில் வச்சுட்டார். ஒரு நாள் தகப்பனார் சொன்னார், யோசேப்பை பார்த்து, போய் அண்ணமார் ஆடு மேய்க்கிற இடத்துல பார்த்து விட்டு வந்து செய்தி சொல்லு என்று சொல்லி அனுப்பினான். இவன் போனான். தூரத்தில் கண்ட உடனே ஒரு பேசாமல் சொப்பனக்காரன் வர்றான். இன்றைக்கு அவனை க்ளோஸ் பண்ணிட்டா இவன் கண்ட சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்ப்போம். தீர்மானம். ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்லை, நம்ம அவன் கை போடணும், அந்த ரத்தப்படி நமக்கு வேணும், அந்த குண்டில் தூக்கி போட்டுரும். அப்படி அதுலேயும் கிடந்து பட்டினி கிடந்து சாகிட்டு அவருடைய எப்படியாவது இவனை தப்பி வச்சுறார். இப்போ எகிப்திற்கு கொண்டு போவதற்காக வியாபாரிகள் இப்போ இஸ்மவேல் கூட்டத்தார் வர்றாங்க அந்த வழியை. அப்போ இவர் சொன்னார், இந்த இவங்ககிட்ட வித்துரும்,
விற்று அந்த கணக்கு தெரியாமல் போட்டான். 20 வெள்ளிக்காசு, 20 காசுக்கு பேசி விற்றார்கள். அப்படியே வித்தாச்சு. கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். நம்முடைய அறிவு, நான் அடிக்கடி என்னுடைய உள்ளான அறிவை சொல்ல, எது இல்லாமல் போய்விட்டாலும் சரி, இறைவன் ஒருவர் நம்மோடு இருந்தால் போதும். அவர் இருந்தால் எல்லாம் இருக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய கருப்பு போன, எவ்வளவு பெரிய படைகளை வைத்திருந்தாலும் காப்பாற்றாது. இறைவன் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார். நம்மளை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்ற, தப்புவிக்க, நமக்கு ஆறுதல் சொல்ல அப்படித்தான் கர்த்தர் செய்கிறார். என்ன நடமாடுகிறது என்பதை நான் ஆவிக்குரிய கண்ணாலே பார்க்கிறேன். பெரிய, நான் இதுவரைக்கும் பார்த்தராத ஒரு அரக்கன் மாதிரி ஒரு மனிதன் அப்படியே போகிறான். நிறைய பேரை விழுங்கி 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 சாப்பிட்டவன் போகிறான். அப்படியே போகிறான் வச்சுக்கிட்டேன். சத்திரதனுடைய உருவத்தை காட்டுறான் போல நினைச்சேன். நேரத்திலும் கர்த்தர் நம்ம எப்படி ஆட்கொள்கிறார் பார்த்தீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு பெரிய, எனக்கு பிதாவானவர் ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தினது போல உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவேன். நீங்கள் 12 சிங்காசனத்தில் உட்கார்ந்து 12 கோத்திரத்தையும் நியாயம் தீர்க்கக்கூடிய பெரிய மனிதர்களாக மாறுவீர்கள். இந்த மோசே அந்த இடத்தை இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து அந்த ஸ்தானத்தை அடைவதற்கு 40 வருஷம் ஆடு மேய்க்கிற தொழிலாகிய அந்த தொழிலில் ஈடுபட்டு பாடுகளை சகித்தார். பெரிய வேலை ஆடு மேய்க்கிற வேலை தானே. ஆனபடினாலே மயிலையும் பனிலையும் மழையிலேயும் எல்லாவற்றிலும் கிடந்த ராத்திரி. ஆனால் திருடர்களை பற்றிய பயம், துஷ்ட மிருகங்களை பற்றிய பயம், மந்தையை காக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாடுகளை சகித்து அவரை விட்டுட்டார். லட்சக்கணக்கான மக்களை நடத்தும் தலைவனாக மாற்றி ஆளுகை செய்ய வேணுமா? அதற்கு அடுத்தால் இருக்கிற பாடுகளை சகிக்கணும். கண்டிப்பாய் பாடுகளை சகிக்கணும். ஞானஸ்தானம் பரிசுத்தாய் பெற்ற உடனே பாடுகள் வரும், அதுக்கு முன்னால் வராது. இப்பதான் வண்டி தண்டோளத்தில் ஏறி இருக்கிற அனுபவம். சிலர் எண்ணுகிறார்கள், ஐயோ முன்னாலாம் இப்படி இருக்காது, இப்படி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாய் பெற்று கொஞ்சம் சரியா வாழ ஆரம்பிக்கும் என்ன போராட்டம் பாருங்க வரும். இவர்களை சகிக்கணும். இதில் ஆண்டவர் விட்டுவிட மாட்டார். இதுல மனித உருவத்திலும் சிலது வந்து பின்னால் இழுக்க பார்க்கும். ஜாக்கிரதையாக நாம் இருக்கணும். தான் காலையில் என்னுடைய அன்பான சகோதரன் ஒரு விட்டு நான் பேசிக்கிட்டே இருந்தேன், ஆவிக்குரிய ஜீவம் என்றால் என்ன என்று சொல்லி. வீழ்த்துறதுக்கு சத்துரு எவ்வகையிலும் போராடுவான். பாட்டுக்குள்ளே படுத்திருந்த யாக்கோபு ஒரு சொப்பனம் கண்டார். என்ன சொப்பனம்? வானத்துக்கு பூமிக்கு நடுவாக ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய மேல் பரப்பு வானத்தை தொட்டிருந்தது, கீழே பூமியை ஊன்றி இருந்தது. அதுல மேலே லாஸ்ட் படியில் ஆண்டவர் நின்றார். மற்றபடியில் படியில் தேவதூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமாக இருந்தது. தேவனுக்கு மகிமை. தான் ஒருவர் கேட்டார், ஏணி என்றால் என்ன? பல படிகள் கொண்டது. அந்த மேல இருக்கிற படிக்கு என்ன பேரு? மேல உள்ள படி. லாஸ்ட்ல கீழே இருக்கிற படிக்கு என்ன பேரு? கீழே உள்ள படி. அப்ப மேல உள்ள படிக்கு பறந்து போய் அதில் உட்கார்ந்துடலாமா? அங்கதான் இயேசு நிற்கிறார். அங்க அதுக்குள்ளதான் உள்ள போன பரலோகம், அங்கதான் ஸ்தானம், சிங்காசனங்கள் அங்கதான் போட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு? நான் ஒரு நாள் பார்த்தேன், பாம்பு கடிச்சு வெளியூர் ஆலயத்தில் சாக போகிற நேரத்தில் விடிய காலம் 2 மணி இருக்கும். எனக்கு ஒரு இடத்தையும் பார்த்தேன். தேவனுக்கு மகிமை மகிமை உண்டாவதாக கண்டார். அப்போ மேலே உள்ள படிக்கு கீழே இருக்கிற படிக்கலாம் என்ன பேரு? கீழ்படி. கீழே உள்ள படி. கீழே உள்ள படின்னு சொல்லுங்க, கீழ்படின்னு சொல்லாதீங்க. கீழே உள்ள படி, கீழே உள்ள படி. இப்போ என்ன மேலே உள்ள படிகளுக்கு எல்லாம் இந்த படி விட்டுட்டு அந்த படியில் ஏறினா தலைகளை போச்சு, பாதி வழி போனாலும் கரணம் பட வேண்டியதான். அப்படி சிலர்
இதுதான் படி, இதுதான் வழி என்று தெரிந்தாலும் இல்லை நம்மளும் பரலோகத்துக்கு போயிடலாம். முடியவே முடியும். எல்லா படிகளையும் தாண்டணும். எல்லா படிகளிலும் கால் வைத்து மேலே போக கீழே பார்க்கக்கூடாது. தலை சுத்தம் ரொம்ப ஏறின பிறகு தலை சுத்தம் மேலே பார்த்துட்டு போகணும். அங்கேருந்து எங்கே பார்த்தீங்கன்னா தூக்கில போட்டுரும் இல்லையா? அதனால் மேலே உள்ள லாஸ்ட் படியில் என்று கால் வைத்தோமோ அதுதான் பரலோகத்துக்குள்ள அடுத்த படி கிடையாது. அதே போல் பைபிளில் அநேக படிகள் உண்டு, சொல்லி தந்திருக்கிறது, அறிந்திருக்கிறோம். அநேக படிகளை விட்டு தாண்டுவோம் என்றால் நம்முடைய வீழ்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று அர்த்தம். அது அங்கே கொண்டு போகாது. அப்படின்னால அவர் சொன்னார், மேலே உள்ள படிக்கு போனோம் என்றால் எல்லா படிக்கும் கீழ்ப்படியும். மேல் படிக்கு போக என்றால் கீழ்ப்படியும். கீழ்ப்படியாமை வந்துவிட்டால் வீழ்ச்சி வந்துவிட்டது என்று அர்த்தம். அப்படினால கவனமாயிருப்போம். அப்படினால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு சொன்னார், என்னோடு எனக்கு ஏற்பட்ட சோதனைகள், எனக்கு ஏற்பட்ட பாடுகள் உங்களை ரட்சிக்கும்படியாக பிதா என்னை அனுப்பிய நோக்கத்தை நான் நிறைவேற்றும் போது எத்தனையோ பாடுகள், அதில் என்னோடு கூட பாடுகளை சகித்தவர்கள் நீங்களே. என்னோட பாடுகளை என்னுடைய சொந்த காரியத்துக்கு அல்ல, இந்த உலக ரட்சிப்புக்காகத்தானே இவ்வளவு பாடுகளையும் பட்டேன். ஆனபடினால் அந்த நேரத்தை நீங்கள் ஒதுங்கி நின்றீர்களா? எத்தனை பேர் ஒதுங்கி நின்றவர்கள் பைபிளில் பார்க்கிறோம். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி அப்போ பவுல் சொல்றார். அப்படி ஆசை வந்துடும், அப்படி வந்துடும். அப்படி ஆனபடியினால் நம்முடைய குறிக்கோளெல்லாம் அதுவாக இருக்கட்டும். ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிற அடுத்த ஸ்தானத்தில் உட்கார வேண்டும். அதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்காக பாடு சகிக்கணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்படி எல்லாதபடி அதற்கு எவ்வளவு நீங்கள் விளக்கம் சொன்னாலும் பைபிள் ஏற்றுக்கொள்ளாது. கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லும்போது இல்லை கர்த்தர் எனக்கு இப்படி சொன்னார் என்று எழும்பி சொல்லுவீர்களா என்றால் அது குற்றமாகும் என்பதை உங்களுக்கு சொல்கிறது. தேவ சமூகம், தேவனுக்கு மகிமை, அவர் எழுந்தருளிருக்கிற பிரசன்னமாக இருக்கிற இடம். யாக்கோபு என்ன சொன்னார்? முடித்த பிறகு இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல். எத்தனை பேர் பார்க்கிறீர்களோ தெரியாது. ஆராதனை ஆரம்பித்த உடனே பரலோகம் திறக்குது, அங்கே தூதர்கள் வருகிறார்கள், போகிறார்கள். இது நம்முடைய ஆராதனை நடக்கிறது. அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் தூரத்தில் இருக்கிற அவர் தீமோத்தேயுக்கு எழுதினார். என்ன எழுதினார்? நான் சீக்கிரம் வருவேன், வர காலதாமதமானாலும் தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய விதத்தை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய வீட்டில் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விதம் உண்டு. கேட்டீங்களா? தேவனுடைய வீட்டில் நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி இங்கே நடக்கக்கூடாது. தேவனுடைய வீட்டில் நடக்கிற ஒரு விதம், அதை உனக்கு எழுதுகிறேன். அது என்னது? தேவனுடைய வீடு சத்தியத்துக்கு தோணும் ஆதாரமாக இருக்கிறது. அந்த பிள்ளைகள தான் தேவனுடைய வீடு நிற்குது. எழுதி போட்டிருக்கல, அஸ்திவார உபதேசம் 7 எழுதி போட்டிருக்கல, படிக்கிறோம்ல. அந்த அஸ்திவாரத்தில் தான் அது நிற்குது இந்த வீடு. அது அப்படின்னா கட்டுரை பிள்ளைகளை ஸ்தானம் வேண்டும் என்றால் பாடுகளை சகிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பாடுகளை வைத்திருப்பார். சிலுவை எடுக்காதவர்கள், சிலுவை சுமக்காதவர்கள் அவரை பின்பற்ற முடியாது. அது எப்படி இருக்கலாம்? மனைவி மூலம் கணவனுக்கு இருக்கலாம், கணவன் மூலம் மனைவிக்கு இருக்கலாம், பிள்ளைகள் மூலம் பெற்றோர்களுக்கு இருக்கலாம், இல்லை வேலை பார்க்கிற பல வகையிலும் இருக்கலாம். சகிக்கணும். எங்களுக்கு முதலாவது கற்றுத்தந்த பைபிள் ஸ்டடி என்ன என்றால், அதாவது பரிசுத்த அப்பமாக ஆகி அந்த அப்பம் பரிசுத்த மேதைக்கு வர வேண்டும் என்றால் மெல்லிய மாவாக மாற வேண்டும். அது பார்க்கிறவர்களுக்கு இவ்வளவு மெல்லியானவை ஏனையா போட்டு இடிக்கிறாங்க அப்படி. அந்த காலத்தில் உரல் இடிப்பு தானே தேவனுக்கு மகிமை. அப்போ அந்த தானியம் இடிபட்டு உள்ளே கிடந்தார், உலக்குள் ஆகப்பட்டு தூய்மையாக மெல்லிய மாவாய்.
அது அப்பமாக மாறி பரிசுத்த மேஜைக்கு வந்துடும். மற்றது பரிசுத்த மேஜைக்கு வர முடியாது. இல்லை, குதித்து வெளியே விழுந்துட்டாலும் கோழி ரெடியாக நிற்கும் பறிட்டு போகிறதுக்கு பறிட்டு போயிடும். அப்படினால் இன்று நமக்கு தருகிற சுருக்கமான ஆலோசனை, நீர் ராஜாவாவீர், நான் வலது பக்கத்தில். அவன் வீட்டுக்கு போனான், அவன் காட்டுக்கு போனான். அப்படினால் யோனத்தானும் சவுலும் பூமியில் இருக்கும்போது அவர்கள் எப்படி இருந்தார்களோ மரணத்திலும் அப்படியே இருந்தார்கள். நிறைய இருக்குது, நான் இப்போ சொல்லலை. தேவனுக்கு மகிமை. ஆனபடியினால் அவர்கள் பூமியில் இருக்கும்போது தாவீதுக்கு ஆறுதல் சொன்னாலும் அனுகூலமான வார்த்தைகளை சொன்னாலும் அவருடைய பாடுகளை சகிக்க விரும்பவில்லை. சபை, தேவனுடைய சபை இது எடுத்துக்கொள்ளப்படும், கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளப்படும். சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. நான் அடிக்கடி சொல்வேன் அல்லவா, இப்போ இருக்கிற நாம் எல்லாரும் இடத்தை பற்றிக்கிடணும். அதில் வருகிறாங்க பெரிய பெரிய வீரர்கள்லாம், பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, தியாகிகள், கடவுளுக்காக வாழ்கிறவங்க. ஆபிரகாம் மாதிரி அவ்வளோ பெரிய ஜமீனாக இருந்தும் அவருடைய வீட்டுக்கு வருகிறவர்களை எங்கே உட்கார வைத்தார்? மரத்தடியில், மரத்துடைய வேரில். இந்த மரத்தடியில் வேரில் உட்காந்து மரத்தில் சாஞ்சிக்கிட்டு இருங்க. வீட்டில் ஒரு ஸ்டூல் கூட இல்லை. அவ்வளோ பெரிய மாட்டு மந்த, ஆட்டு மந்த, வேலைக்காரி எல்லாம் உண்டு. அடியாட்களே 300க்கு மேலே உண்டு. அவ்வளோ பெரிய அப்படிப்பட்டெல்லாம் வர்றாங்க. நம்ம அதை இந்த ஆவிக்குரிய கண்ணால் பார்க்குறோம், கேட்குறோம், வந்துகிட்டே இருக்கேன். பெரிய ஒரு சேனை எழும்ப போகுது. கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக கூடியவைகள் வருகிறது. நீங்களும் கேளுங்கள், உங்களுக்கும் இதை காத்திருந்து ஒரு வாரமாக பெற்றுக்கொண்ட வார்த்தை சொல்லப்படுகின்றது. கேளுங்கள், கேளுங்கள். விசுவாசம் கேள்வியில் தான் வரும். அந்த நேரத்தில் பராக்க பார்த்தா கண்ணை சொருகி பூசி தூங்கிக்கிட்டு அப்படி இப்படி எதையாவது எண்ணிக்கொண்டு இருந்தால் அந்த நாளில் கஷ்டம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். இந்த சவுலும் யோனத்தானும், சவுல் தாவீதை வேட்டையாட அலைகிறான். எப்படியும் கொண்டு விட வேண்டவனே என்றால் அது காரியம். சவுலை தாவீதை புகழ்ந்ததில் தான் அவருக்கு சத்துருவுள்ள பூந்தான். அதில் தேவரை விரட்டுறான். இதெல்லாம் அந்த யோனத்தானுக்கு தெரியும். தாவீதுகிட்டையும் சொல்கிறான், ஆறுதல் சொல்கிறான். ஆனால் வீட்டில் போய் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா இந்த ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். 2 சாமுவேல் 1 அதிகாரம் 23வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். உயிரோடு எப்படி இருந்தாங்க? இங்கே தாப்பனாரு இந்த தேவ மனிதனை கொலை செய்ய வேட்டையாட அலைகிறார். ஆனால் பார்க்கும்போது யோனத்தான் ரொம்ப ஸ்திரீகளுடைய சிநேகத்தை விட சிநேகமுடையவராக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட சிநேகம்தான். ஆனால் இங்கே தாவீதுக்கு ஆறுதல் இல்லை, எங்கள் அப்பா அப்படி பண்ணினாலும் நீர் அடுத்தாலும் நீர் தான் உயர்த்த முடியும், நான் உங்க இடத்தால இருப்பேன் என்று எல்லாம் உடன்பாடெல்லாம் பண்ணிட்டு அங்கே தாவீது தாப்பனார் எப்படி இன்னொருக்கா சொல்லுங்க பாப்பா. உயிரோடு இருக்கையில் சவுலும் யோனத்தானும் பிரியமும் இன்பமுமாய் இருந்தார்கள். பிரியம் மட்டுமல்ல, ரொம்ப இன்பமாக இருந்தார்கள். மரணத்திலும் பிரிந்து போனது இல்லை. மரணத்தில் இன்பமாக 2 பேர் சேர்ந்து போயிட்டாங்க. மரணத்தில் எங்க போயிட்டாங்க? ஆளுகை சேல யுத்தத்தில் மாண்டு போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுக்கு துரோகம் செய்து விலகி வெளியே சத்தியம் இல்லாத இடத்துல சத்தியம் இருந்து பாவரிக்கை செய்து கர்த்தரோடு உறவாடினவர்கள் எங்கேயோ இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் உங்களுக்கு மறைமுக தொடர்பு இருக்கிறதா? இருக்கா? இருக்கு. ஆம், அவர்கிட்ட இன்பமான சுற்றிகரமான வார்த்தை. அதெல்லாம் நான் இந்த ரூமுக்குள்ளே இருக்கிறேன், எவ்வளோ வந்து நிற்கிது எனக்கு தெரியும்.
அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை, அப்படிப்பட்டவர்கள் அடைய வேண்டிய ஸ்தானம் போயிருமே, அதான் கவலைப்படுறோம். அப்படி அவங்ககிட்ட இன்பமாக பிரியமாக அப்படி நம்முடைய அப்பாவுக்கு விரோதமாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக துரோகம் செய்தால் அப்படி இருப்போமா? இருக்க மாட்டோம். தேவனுக்கு மகிமை. சொல்லுகிறேன், கேளுங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டான், அவன் காட்டுக்கு போயிட்டான், அவன் ஆளுகை செய்தான், தகப்பனாரோடு இன்பமும் பிரியமாக இருந்தவன் போயிட்டான். 2 பேரும் யுத்தத்தில் மாண்டார்கள் என்று வேதம் சொல்லுகின்ற. எழுத்தல்ல, வாக்கல்ல, ஜீவியமே முக்கியம். அல்லேலூயா. கவிஞன் சொல்லுகிறார், பேச்சு வீண், பிரசங்கம் விருதா, சாதனையே மேல். இது மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க. 1000 தடவை சொல்லியிருப்பேன், கேட்டுட்டு துடைச்சி போட்டுட்டு போயிடாதுங்க, விட்டுருங்க. கடவுளுக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு சுவாமி பிதாவின் சுத்தம் செய்து பாடுகளை செய்தது இன்று அங்கே ஒரு ராஜாவாக இருக்கிறார். நம்மை ஒரு நாள் உயர்த்த போகிறான். பிதா எனக்கு செய்தது போல நான் உங்களுக்கு செய்வேன், நான் உங்களுக்கு ஆயத்தப்படுத்துவேன். நீங்களும் 12 கோத்திரங்களையும் 12 சிங்காசனத்தில் இருந்து நியாயம் விசாரிப்பீர்கள். ஸ்தானம் காத்திருக்கிறது. யாருக்கு? பாடுகளை சகித்தவர்களுக்கு என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். கர்த்தர் மனவரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய எருசலேம் சபை, 3/248A தெற்கு சானல் கரை, அனந்தன் பாலம், சாலேம் நகர், ஆசாரிப்பள்ளம் போஸ்ட், நாகர்கோவில் 629201. எங்களது தொலைபேசி எண் 8931313126 மற்றும் 94895294662.